4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா தந்தைக்கு நிகரான வலிமையாக இருப்பாங்க. சில வீட்டில் போய் நம்ம ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்லாம் ஊர்வலாக வசூல் பண்ணிட்டு போகும்போது கேட்டோன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வாசலில் உங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என் ஒய்ஃபுக்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கம்பார். அப்படியே கதை அப்படி சரி. இப்போ பையனை போய் கேட்டோன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நான்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, எங்கள் அம்மா சொன்னால் தான் கேட்பாங்க, எங்கள் அம்மாட்ட கேளும்பாங்க. அதையும் அம்மா விட்டுட்டு அடுத்தது உங்கள் மாமியார்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்றைக்கு அவள் கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அன்றைக்கே என்னோடய மரியாதை மட்டெல்லாம் போயிடுச்சு, என் மருமகளை போய் பாரு அவள் தான் ஏதாவது சொல்லுவாம்பாங்க. இந்த மாதிரி சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகாரத்தோடு இருக்காங்கல்ல, அதிகாரத்தோடு இருக்காங்கன்னா அடுத்தவங்களை ஆட்டி படைக்கிறது இல்லை, ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி வலிமையாக இருந்து அந்த என்டையர் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்க வீட்டில் தாயாரும் அல்லது தாயாருக்கு நிகரான பெண்களும் அதிகமான வலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சூரியனை வேதம் அறிந்தவர், வேதத்தை அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடியவருங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, கல்விகளில் ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் தனக்குள்ள இந்த கட்டுப்பாடுகளும் ஒழுக்க முறைகளும் தெளிவாக வச்சுருப்பாங்க.